வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்ட அண்ணன் தம்பி இருவரை அடித்து கொன்று குழிதோண்டி புதைத்துள்ளனர். தூத்துக்குடியை அலறவிட்ட இரட்டை கொலையில் நடந்தது என்ன? கஞ்சா புகைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்ட அண்ணன் தம்பி இருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் பண்டுகரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் மாரிபாண்டி, அருள்ராஜ். கடந்த 27ஆம் தேதி இதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ், ரிதன், முனீஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் மாரிபாண்டியின் வீட்டருகே அமர்ந்து கஞ்சா புகைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். சோர்வுடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கத்தி எழுப்பி வம்பிழுத்தவர்கள் மாரியின் வீட்டு கதவை தட்டியும் தொந்தரவு கொடுத்துள்ளனர். அதை பொறுக்க முடியாமல் மாரிபாண்டியும் அவரது சகோதரரான அருள்ராஜும் சேர்ந்து கஞ்சா கும்பலை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அக்கம்பக்கத்தினர் கூட்டம் கூட கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. அதன் பின்னர் நடந்த பகீர் சம்பவத்தால் தற்போது ஊரே கதிகலங்கி போயுள்ளது. மாரியும் அவரது சகோதரர் அருள்ராஜும் கடந்த 3 நாட்களாக காணவில்லை. ஊர் முழுக்க தேடியும் கிடைக்காததால் அவர்களது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து காணாமல் போன சகோதரர்களை தேடி வந்தனர். அப்போதுதான் பண்டுக்கரை கால்வாய் பகுதி அருகே மண்ணில் மனித கை ஒன்று வெளியே தெரிவதாக அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு சென்ற போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வந்து கை தெரிந்த பகுதியில் தோண்டி பார்த்தனர். அதில் பேரதிர்ச்சியாக தேடப்பட்டு வந்த மாரிபாண்டியன் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியில் தேடுதல் நடத்த பார்வை மாற்றுத்திறனாளியான மாரிபாண்டியனின் தம்பி அருள்ராஜின் உடலும் தோண்டி எடுக்கப்பட்டது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த அண்ணன் தம்பி இருவர் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். சம்பவத்திற்கும் கஞ்சா கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேக கோணத்தில் ரிதன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான முழு பின்னணியும் தெரியவரும் என போலீசார் கூறியதால் தற்போது கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.